கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போது இன்னைக்கு உங்களை பற்றி எழுதின புத்தகத்துல அந்த பேஜ் அப்படி ஓபன் ஆகுது வைங்களேன். ஓ க்ளோரி. முதல்ல அதை விடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? என் அவயவங்களில் ஒன்றாக உருவாகும் முன்னமே கர்த்தர் எழுதி வைத்திருப்பார்னா என் வாழ்க்கையில எத்தனை நன்மை முளைக்கும்னு எழுதி வச்சிருக்கிறார். என்னைக்கு முளைக்கும்னு எழுதி வச்சிருக்கிறார். என்னுடைய நாளை என்னவென்று எத்தனை பேர் நம்புறீங்க? நாளைக்கு தலை போற பிரச்சனையா? இன்னைக்கு ராஜ சமூகத்தில் புத்தகம் திறக்கப்படும். உங்க பேசி வாசிக்கப்படும். ஹல்லேலூயா. ராஜா ரீட் பண்ணி முடிச்சதும் வாசல் யார் நிக்கிறா? ஆமா நிக்கிறோம். என்ன டைமிங் பாருங்க. அவன் நைட்டே வரான். அவனுக்கு தூக்கம் போச்சு. நம்மளை தூக்குறது வரைக்கும் சத்துருவுக்கு தூக்கமே கிடையாது. அவருக்கு தெரியுங்க. நம்ம வசனத்தை வச்சு ஆண்டவரே நம்ம பண்ணின ஆண்டவரே நம்ம வச்சிட்டு இருக்கீங்க நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க. தெரியும் தெரியும். ஆமென். அப்பா இப்படி ஓபன் பண்ணா முடிஞ்சு புக். ஒரு ராஜா மொர்தெகாய் குறித்து தன் கைப்பட எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தை ஓபன் பண்ணதும் ஒருத்தன் சரித்திரம் சேஞ்ச் ஆகும். ராஜாதி ராஜா. நான் இதை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை நம்புறேன். நான் நம்புறேன். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும். ஆமென். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் க்ளோரி. என் கையை கொண்டு என் கையை கொண்டு மறவாமல் நினைப்பவரே மறவாமல் நினை இயேசையா. ஆமென். மறவா ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தங்க ஆபரேஷன் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வீட்டார் டாக்டர் சொல்றாங்க ஒரு 3 லட்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு. இவங்க தேடுறாங்க. இவங்க பார்க்குறாங்க பணத்துக்காக அங்கேயே பார்க்குறாங்க. பணம் கிடைக்கல. அதுக்குள்ளே திடீர்னு ஒரு நியூஸ் வருது. இல்லை இனி நோ யூஸ், எல்லா ஹோப்பும் போயிட்டாங்க. அவங்க இப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அடுத்த நாள் ஒருத்தர் கொண்டு வந்து இவர் கையில் இன்னாங்க நீங்கள் கேட்ட 3 லட்சம் அப்படி கொடுக்கறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லையே. கோவிட் டைமில் நார்த் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில், நார்த் இந்தியாவில் தான் நினைக்கிறேன், எங்கேயுமே அட்மிஷன் இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல் ஆயிட்டு. ஒரு மகன் தகப்பன் சீரியஸாக ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு இடம் இல்லை. கையில் பணத்தோடு நிற்கிறார். இடம் இல்லை. அந்த ஆம்புலன்ஸில் வச்சே அவர் மறித்துட்டார். அந்த பணத்தை அங்கே தூக்கி எறிஞ்சான். என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? சமயம் தாண்டி செய்கிற சகாயர் அல்ல, சமயத்துக்கு ஏற்ற சகாயர். அவருக்கு தெரியும் எப்போ செய்யணும், எப்போ தெரியும். அவருக்கு தெரியும். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில புல் முளைக்கல, நீங்க அங்க ஒண்ணுமே செய்யலையா, இங்க எல்லாம் ரெடியா இருக்குப்பா, அங்க சில பிரச்சனை இருக்கு, நான் என் பட்டயத்தால அந்த வேலையை முடிச்சிட்டு ஆயத்தம் பண்ணின மழைய நல்ல கரங்களை சட்டி. ஆமே. இந்த மொர்தெகாய் இந்த செய்தி கேள்விப்பட்டதுமே என்ன பண்ணார் தெரியுமா?
எஸ்தர் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனுடைய 1வது வசனத்துல நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து போச்சு. சமாதானம் போச்சு என் லைஃப்ல, சந்தோஷம் போச்சு என் லைஃப்ல, சுகம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு. எல்லாம் ஒரு வஸ்திரத்தை கிழிச்சிட்டா அதுக்கப்புறம் எதுக்கா யூஸ் ஆகுமா? அழுக்கு துடைக்க தான் யூஸ் ஆகும். ஒரு சில லைஃப்ல சில இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க லைஃப்ல எல்லாமே அவுட் ஆனது போல, எல்லாமே அது எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். வெரி நெக்ஸ்ட் டேல இருந்து சில இடத்துல எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். சில இடத்துல எல்லாம் சில பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க, பெற்றோர் இருக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய நேத்து வர அந்த 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 எண்ணமே வராது. இன்னையில இருந்து பெரிய கொஸ்டின் வரும், இந்த பிள்ளை யாருன்னு வளர்க்க போறா. வெரி நெக்ஸ்ட் டே அல்லது அடுத்த மூமெண்டே டோட்டலா எல்லாமே சேஞ்ச். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் வஸ்திரத்தை கலட்டி வைத்தான் என்றல்ல, அவன் கிழித்தான். அவன் லைஃப்ல எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ரெட்டுடுத்தி கொண்டு இந்த நியூஸ் கேள்விப்படுறா. யார் கேள்விப்படுறா தெரியுமா? எஸ்தர் கேள்விப்படுறா. எஸ்தர் இந்த பிரச்சனையை மாத்த ஸ்டெப் எடுக்கல, இவன் ட்ரெஸ்ஸை மாத்ததான் ஸ்டெப் எடுத்தான். சி நம்முடைய அந்த அந்த டைம் இப்போ நீ ஒன்று பாருங்க, சில துக்க வீட்டில எல்லாம் பாருங்க, வேதனையில் அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க தெரியுமா? மேக்சிமம் ஏதாவது சாப்பிட்டீங்களா, இல்லை ஓடி போய் வாங்கிட்டு அந்த ஒரு நேரத்துக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு டீயாவது குடிங்க. பிரச்சனை மாறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த எஸ்தர் அப்படிதான். ஐயே ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறீங்க, இத இல்ல அவர் வேண்டான்னாரு. அவன் ஏற்றுக்கொள்ளல. இந்த நேரம் பசி போக்கு, இந்த பண்ணை சாப்பிட்டா என் பிரச்சனை போகாது, பசி போக்கும், என் பிரச்சனை மாறாது. இனி நான் அழுதுட்டு தான் இருக்க போறேன். அழுதுட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த வஸ்திரத்தை கழட்டி வச்சா உடனே போட்டுடலாம். கிழித்தான். அநேக லைஃப்ல நடக்கிற அநேக காரியங்கள்னால சுகம் போச்சு, சந்தோஷம் போச்சு, வீட்டுல கேட்டுக்கொண்டிருந்த ஆர்ப்பரிப்பு போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். இந்த மொர்தெகாய்க்கு தெரியும், எனக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. நாட்கள் சென்றது, நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். எனவே நான் ரொம்ப டீட்டெயிலா பேசல. அந்த நாள் நெருங்க நெருங்க எல்லாம் காரியம் மாறுதலாய் முடியுது. ஆரம்பத்துல ஆமான் என்ன சொன்னாலும் ராஜாவுக்கு பிடிக்கும். ஆமான ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் போக போக ஆமான ராஜாவுக்கு பிடிக்காமலே ஆண்டவர் ஆக்கிட்டார். ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும் வைங்களேன், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதனாலதான் இந்த ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா? முத்திர மோதிரத்தை கழுத்தி கொடுத்துட்டு வான இஷ்டப்படி செய்ப்பா அப்படி, ஏன்னா அவ்வளவு பிடிக்கும். அதே போல ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கவே இல்லைன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தப்பாதான் தெரியும். இந்த ஆமான் உண்மையிலேயே எஸ்தர் பெட்ல படுத்து கிடக்கிறான். எதுக்காக படுத்து கிடந்தான் தெரியுமா? எஸ்தர்ட்ட தப்பு பண்றதுக்கு இல்ல, எஸ்தர்ட்ட இறக்கத்துக்காக போய் கேட்டு 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 நம்மள மாதிரி ஜோமணி தூங்குறது போல அவரும் கேட்டு 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 டயர்ட்ல படுத்துட்டாரு. ராஜா கண்ணுக்கு எப்படி தெரியுது? அது எப்பவுமே அப்படிதான். ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், அவங்க பண்ண தப்பு கூட நமக்கு தப்பா, இவ்வளவு வேற கொல்லணும்னு சொல்லும் போது இந்த ராஜா நல்ல ராஜா, அகஸ்வேரு ராஜா, என்னப்பா செய்ப்பான்னு சொல்லிட்டு அவன் கூட ஒயின் குடிக்கிறாரு. ஏன்னா அப்போ ஆமானா ரொம்ப பிடிக்கும், இப்போ ஆமான பிடிக்கவே இல்லை. அதனால அவன் முகத்தை மூடு, அவன் முகத்தை மூடு. நல்ல வேலை தூக்குமுறை செஞ்சிருந்தான். இல்லைன்னா 2 நாள் காவல் வச்சு 2 நாள்ல கூட ராஜா மனசு மாறி இருக்கும். ஆண்டவர் விட மாட்டார்ல. என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இவனை என்ன பண்ணலாம்? அப்போ ராஜாவே, இவர் தான் ஒரு தூக்குமுறை செஞ்சு வச்சிருக்கிறாரு, அப்படி அதுலயே போட்டு
அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு யாரை பிடிக்க ஆரம்பிக்குது தெரியுமா? எஸ்தரையும் மோர்தேகாயும். ஆமன் கையில் இருந்த அந்த மோதிரத்தை வாங்கி நான் வச்சுக்கோ, உன் இஷ்டப்படி. என்னதுன்னு அர்த்தம்? நீ எழுதி ஏன் மோதிரத்தை வச்சு நீயே முத்திரை போடு. ரொம்ப ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட் இது. எழுது எழுது, நீ எழுது, உனக்கு என்ன வேணும் எழுது, எழுது, நீயே முத்திரை போடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 10-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த கட்டளை வேகமாய் அனுப்பப்பட்டது. வேகமாய் ஓடி போய் எல்லாத்தையும் கொடு. அப்படி அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதும் 14வது வசனத்திலே பாருங்கள், அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. இனி 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோர்தேகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரம் தரித்தது, பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து. 4வது அதிகாரத்தில் அவன் எப்படி வந்தான் தெரியுமா? எப்படி வந்தான்? இனி என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில சுகம் போச்சு, என் வாழ்க்கையில சந்தோஷம் போச்சு, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் போச்சு, இனி அவ்வளவுதான், எல்லாமே போச்சுன்னு ராஜாவின் இடத்தில் வந்தவன ராஜா எப்படி திருப்பி அனுப்புறார் தெரியுமா? எதுவுமே போகல, நஷ்டப்பட்டது, இழந்தது. ஆமென். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த உன்னை திரும்ப உயிர்ப்பித்து மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவேன். நாகும் 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே ஆண்டவர் அப்படித்தானே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் ஆண்டவர் சமூகத்துல. ஆனாலும் அப்ப எஸ்தர் கொடுக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் சொல்யூஷன் இல்ல, எனக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் தேவை.